இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்காக இந்த திதி கொடுக்குறாங்க இல்லையா, அது அது சம்மந்தமாக? அதாவது வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் உடம்பு மட்டும் இது, நான் என்னோடய உடம்பு தனிப்பட்ட முறையில் கிடையாது. எனக்கு அப்பா தாத்தா அவங்க உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா, எனக்கு அப்பா இருக்காருன்னா அவர் அழிஞ்சு போனது அவர் உடம்போட போயிடல, அவர் சம்மந்தமான பொருள் என் உடம்புக்குள்ளே இருக்குது. என்னோடய உடம்புல 7 தலைமுறையான ஜீன்கள் என்னோட உடம்புல இருக்குது. வந்து நான் சொல்லலை, சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ஆணுடைய உடம்புல 7 ஜெனரேஷனுடைய ஜீன்கள் இருக்குது. அப்போ அவங்க உடம்போட போயிடல, அவங்க செய்ய வேண்டிய கர்மாக்கள் பாக்கி இருக்குது. நம்ம உடம்பு, இந்த உடம்பு இருக்குன்னு நம்ம ஒரு ஆள் மட்டும் இதை நிலைநிறுத்த முடியாது. 7 தலைமுறைக்காரங்க சேர்ந்து அந்த உடம்பு நிலைநிறுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம கர்மாக்கள் செய்யாமல் விட்டால் அது வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால தான் திதி தர்ப்பணம்லாம் பண்ணணும் எல்லாமே. அது மூலியமாக அவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்கலாம். இப்போ வந்து இப்போ இந்த புரட்டாசியில் கூட மகாலயம் பண்ணுறோம், ஆடி அமாசை புரட்டாசி அமாசை அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ அவங்க இன்னொரு பிறவி எடுத்துறான்னு சொல்கிறோம். அப்புறம் அப்படி ஏன் சில தர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம செய்யக்கூடிய எள்ளுந்தண்ணியின் மூலியமாக அவங்களுக்கு சுபிட்சமான அடுத்த ஜென்மாவில் அவங்களுக்கு சௌக்கியமான வாழ்க்கை ஏற்படும். அதான் மகனா சாஸ்திரத்தை அதான் சொல்லுது. இந்த எள்ளுந்தண்ணி விடாமல் இருக்கிறது பித்ருசாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது காரணம் அதுதான்.